வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். சின்ஸ், எவர் சின்ஸ் அண்ட் சின்ஸ் தென் இதோட யூசேஜஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா சின்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ்ட்ல ஸ்பெசிபிக்கா ஒரு இயரையோ, ஒரு டேவையோ, ஒரு மந்த்தையோ, இல்லைன்னா ஒரு டைமையோ, அதுவும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டையோ சொல்லி அப்பையில இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து சின்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2010ல இருந்து, மண்டேல இருந்து, ஜான்வரி கடைசியில இருந்து, காலையில 8 மணில இருந்து, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து சின்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ஸை யூஸ் பண்றப்போ நம்ம வந்து 2 சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஒன்னு சொன்ன மாதிரி பாஸ்ட்ல ஒரு ஸ்பெசிபிக் டைம், இயர், மந்த் இந்த மாதிரி எதையாவது சொல்லி அப்பையில இருந்து இப்ப வரைக்கும், இப்ப பிரசன்ட் வரைக்கும் அப்படி சொல்றதுக்கும் நம்ம வந்து சின்ஸை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு இதே மாதிரி பாஸ்ட்ல இருந்து இன்னொரு பாஸ்ட்ல இருக்கிற ஒரு டைமை சொல்லி அப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வந்து சின்ஸை யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது ஸ்பெசிபிக்கா ஒரு டைம், பாஸ்ட்ல இருந்த ஒரு டைமை சொல்லி அப்பையில இருந்து இப்ப வரைக்கும், பிரசன்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்றப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும், இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ஸ் பக்கத்துல நம்ம ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் since 2010, since January, since Monday இந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை சொல்லி அப்பையில இருந்து அப்படி சொல்றதா இருந்தா சின்ஸ் பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ்ல அந்த கிளாஸ் இருக்கும். அடுத்தது இந்த மெயின் கிளாஸ் பாத்தீங்கன்னா, அதுல ஒண்ணு நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம், இல்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணுமா இல்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணணுமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம தமிழ்ல சொல்றப்பவே அது நமக்கு நல்லா தெரியும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம சிம்பிளா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஐம் வெயிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதையே காலையில 10 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து சின்ஸ் பக்கத்துல அந்த ஸ்பெசிபிக் டைமை நம்ம சொல்லுவோம். ஸோ சின்ஸ் 10 o'clock அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சோ பாஸ்ட்ல ஒரு டைமை சொல்லி அப்பையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் சின்ஸ் 10 o'clock. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நாம வந்து ஸ்பெசிபிக் டைமை சொல்ல போறதுல அதுக்கு பதிலா ஒரு ஈவெண்ட்டை சொல்லி அப்பையில இருந்து அப்படி நம்ம சொல்ல போறோம். நீங்க அவளுக்கு போன் பண்ணதுல இருந்து அவ எதையோ தேடிட்டு இருக்கா. சோ எப்பையில இருந்து அப்படின்னா நீங்க போன் பண்ணதுல இருந்து. சோ இது கூட தான் நம்ம வந்து சின்ஸை சேர்க்க போறோம். இந்த கிளாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். சோ சின்ஸ் யூ போன்ட் ஹர் இல்ல சின்ஸ் யூ கால்ட் ஹர் எப்படி வேணா சொல்லலாம். அவள் எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறாள் அப்படி இருக்கிறப்போ தான் நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சோ ஷி ஹாஸ் பீன் சர்ச்சிங் சம்திங் சின்ஸ் யூ போன்ட் ஹர், ஷி ஹாஸ் பீன் சர்ச்சிங் சம்திங் சின்ஸ் யூ கால்ட் ஹர் எப்படி வேணா நம்ம இதை சொல்லலாம். அவர் காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு மாதிரி சிடு சிடுனே இருக்காரு. சோ சிடு சிடுன்னு ஒரு மாதிரி கோவமா இருக்க அந்த மூட தான் நம்ம வந்து கிரம்பி மூட் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கோம். சோ காலையில எழுந்ததுல இருந்து, சோ சின்ஸ் ஹி காட் அப் இல்ல சின்ஸ் ஹி woke up எப்படி வேணா வச்சுக்கலாம். சோ அந்த மனநிலையில இருந்தார் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா இருக்கிறார் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம வந்து ஹாஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். சோ அவர் எழுந்ததுல இருந்து ஒரு விதமான சிறு சிறுவென்ற மனநிலையிலே இருக்கிறார் அப்படின்னு சொல்றப்போ he has been in a grumpy mood since he got up இல்ல since he woke up. இவ்வளவு நேரம் நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ இருக்க எக்ஸாம்பிள்ல நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போறோம். நான் சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்து, நாங்க சிறு வயதா இருக்கும் போதுல இருந்தே எனக்கு அவரை தெரியும், இதுதான் நம்ம சொல்ல போறோம். சோ இந்த இடத்துல இருக்கிறேன், இருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவும் இல்லை. சோ நான் அவரை அறிவேன், அவரே தெரியும் எனக்கு, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி இருக்க சமயத்துலதான் நம்ம வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சோ ஐ ஹவ் நோன் ஹிம் சின்ஸ் வி வர் கிட்ஸ் இல்ல ஐ ஹவ் நோன் ஹிம் சின்ஸ் அவர் சைல்ட்ஹுட் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சின்ஸை யூஸ் பண்றப்ப கண்டிப்பா இந்த இடத்துல பிரசன்ட் டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ நோ ஹிம் சின்ஸ் வி வர் கிட்ஸ் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. சோ கண்டிப்பா இந்த இடத்துல பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ ஐ ஹவ் நோன் ஹிம் சின்ஸ் வி வர் கிட்ஸ் இல்ல ஐ ஹவ் நோன் ஹிம் சின்ஸ் அவர் சைல்ட்ஹுட் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ராமு காலேஜ் டேஸ்ல இருந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல, சோ கொஞ்சம் கூட மாறல அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நெகட்டிவ்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ண போறோம். சோ ராமு hasn't changed a bit since college அப்படின்னு இருக்கு. எதுக்கு பதிலா since our college days அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்ப அடுத்தது நம்ம சின்ஸ் பாஸ்ட்ல இருந்து
பாஸ்ட்லயே ஒரு டைம் வரைக்கும் அப்படி சொல்றதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படி சொல்ல போறோம். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஈவெண்ட்டை பத்தி பேசுறதா இருந்தா சின்ஸ் பக்கத்துல பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். மெயின் கிளாஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சோ நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அப்படி ஃபோன் பண்ணப்போ அவங்க அம்மா காலையிலேருந்து நான் ஃபோன் பண்ண வரைக்கும் அப்ப வரைக்கும் ஏதோ டிஸ்கஷன்ல இருந்ததாக சொன்னார். சோ இதுதான் நம்ம சென்டென்ஸா சொல்ல போறோம். சோ நான் ஃபோன் பண்ண போது அப்படின்றதுனால when I phoned இல்ல when I called எப்படி வேணா வச்சுக்கலாம். அவங்க அம்மா சொன்னாங்க her mother said they had been in a discussion since morning. சோ காலையில இருந்துன்றதுக்கு நம்ம since morning யூஸ் பண்ணிருக்கோம். நான் ஃபோன் பண்ண வரைக்கும் அப்படின்றதுனால சோ அதுக்கு முன்னாடியே நடந்த பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த இடத்துல ஆக்சுவலி இருந்ததாக அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால தான் நம்ம வந்து had been யூஸ் பண்ணிருக்கோம். So her mother said they had been in a discussion since morning. அடுத்த எக்ஸாம்பிள், அவங்க 2002ல ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பையில இருந்து அவங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களாக இருந்தனர். இப்ப வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து they have been அப்படி யூஸ் பண்ணுவோம். அப்ப வரைக்கும் இருந்தாங்க. சோ இது வந்து நம்ம எப்ப நம்ம சொல்லல, பட் முன்னாடியே முடிஞ்சிருச்சு அது. சோ பாஸ்ட்லயே ஏதோ ஒரு டைம் பீரியட் வரைக்கும் அவங்க இருந்தனர், ஆனா இப்போ இல்ல அப்படி நம்ம சொல்ல போறோம். சோ இந்த இடத்துல அவர்கள் 2002 தங்கள் நிறுவனத்தை தொடங்கியதிலிருந்து since they started the company in 2002. சோ இந்த இடத்துல since கூட நம்ம past tense யூஸ் பண்ணிருக்கோம். அவங்க எங்க வாடிக்கையாளர்களாக இருந்தனர், அதுதான் நம்ம வந்து past perfectல யூஸ் பண்ணிருக்கோம். சோ இருந்தனர்ங்கிறப்போ had been. So they had been a client of ours இல்ல they had been our client since they started the company in 2002. இப்ப நம்ம பார்க்க போறது ever since. ever sinceக்கும் sinceக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல. நம்ம பொதுவா ஒரு ஸ்பெசிபிக் டைம் சொல்லி அப்பலேருந்துன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம பேசிட்டே இருக்கப்ப இப்படி நடந்துச்சு, இப்படி வந்தாரு, இப்படி போனாரு, இந்த மாதிரி சொல்லிட்டு அப்பையில இருந்து அப்படின்னு அடுத்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம வந்து ever since யூஸ் பண்ணுவோம். இந்த ever since வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிள். இதை வந்து நம்ம கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணலாம், அட்வர்பா யூஸ் பண்ணலாம். சோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருத்தவங்க மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்படி விழுந்ததுல இருந்து அன்னையில இருந்து அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. சோ விழுந்ததிலிருந்து ever since she fell from the tree. just since மாதிரியே தான் நம்ம இந்த இடத்துல ever since யூஸ் பண்ணிருக்கோம். so she has been bedridden, படுத்த படுக்கையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து bedridden சொல்லியிருக்கோம். she has been bedridden ever since she fell from the tree. அதே மாதிரியான இன்னொரு ஈவெண்ட் தான், எங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை, அதுக்கு பிறகு நான் அவளை சந்திக்கல. சோ இதுதான் நம்ம சொல்ல போறோம். சோ எங்களுக்குள்ள ஒரு சண்டை, we had a terrible fight and I haven't met her ever since. அப்பையிலேருந்து நான் பேசல. இதே ever since கன்ஜங்ஷனா வச்சு ஃபர்ஸ்ட் கூட நம்ம சொல்லலாம். ever since we had a terrible fight, சண்டை போட்டதுல இருந்து. so ever since we had a terrible fight, I haven't met her. எப்படி வேணா நம்ம ever since யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போறது since then. ever sinceக்கும் since thenக்கும் சேம் மீனிங் தான், அப்பையில இருந்து அன்னையில இருந்து அப்படி சொல்றதுக்கு. ஆனா since then நாம கன்ஜங்ஷனா யூஸ் பண்ண முடியாது. சோ அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். சோ 2010ல ராமு மதுரைக்கு போனார். அன்னையில இருந்து அப்பையில இருந்து அவர் அங்கேயே தான் வசித்து வருகிறார். சோ ராமு moved to Madurai in 2010. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அன்னையில இருந்து அப்பையில இருந்து அப்படின்னு சொல்றதுங்க since then he has been living there. இதே since then கடைசியில கூட வச்சு சொல்லலாம். ராமு moved to Madurai in 2010. he has been living there since then. அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஆனா ever since நம்ம கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணலாம், பட் since then கன்ஜங்ஷனா யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா புதுசா ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம since then வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அது ஒரு கன்ஜங்ஷன் இல்ல. சோ இத ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி வச்சு யூஸ் பண்ணணும்னா நம்ம ever since தான் யூஸ் பண்ணணும். சோ ever since ராமு moved to Madurai in 2010. 2010ல மதுரைக்கு போனதிலிருந்து அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ever since தான் யூஸ் பண்ண முடியும், since then யூஸ் பண்ண முடியாது. சோ ever since ராமு moved to Madurai in 2010, he has been living there. சோ இதுதான் since thenக்கும் ever sinceக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள், ராமு ரீசெண்டா ஒரு லாட்டரி வின் பண்ணார். அதுல இருந்து அவர் நிறைய சேஞ்ச் ஆயிட்டார்.
So recentா அப்படிங்கிறப்ப கூட நம்ம வந்து present perfect tense தான் யூஸ் பண்ணுவோம். So Ramu has won a lottery recently. அதுக்கு அப்பத்துல இருந்து so since then he has changed a lot. அப்படி இல்லைன்னா he has changed a lot since then. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். since then நம்ம முன்னாடி கொண்டு வந்தோம்னா since then போட்டு ஒரு கமா போட்டுட்டு he has changed a lot அப்படி நம்ம சொல்லிருப்போம். So அதுதான் நம்ம செகண்ட் சென்டென்ஸா சொல்லிருக்கோம். So Ramu has won a lottery recently. Since then he has changed a lot. இப்ப இதே கன்ஜங்ஷனா ever since வச்சு சொல்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ever since Ramu won a lottery he has changed a lot அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ever since கூட நம்ம past tense தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப perfect tense யூஸ் பண்ண மாட்டோம். So ever since Ramu won a lottery he has changed a lot அப்படி நம்ம சொல்லுவோம். So இந்த வீடியோல நாம since, ever since and since then இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். லாங் சின்ஸ்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.